பெருமாளுக்குலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு செய்வனையோ மற்ற ஏதாவது பண்ணதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்று அது வந்து புரியுதா, தெய்வம் கொடுத்துறது ஒன்று இருக்கு புரியுதா புரியலையா. அது நாகர ஒரு பொம்பளை பாம்புக்கு ஏதோ ஒன்றுன்றது தோஷன்றது ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க சரியா. அதோட பாதிப்பு தான் பொம்பளையவே பாதிக்கின்றது. நான் இந்த அம்மா சொன்ன மாதிரி இதுக்கு சுயநலம்ன்றது அப்பப்போ வராது ஒன்று. அதுதான் தான் கேட்டால் பாம்புன்றது கண்ணுக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் குலதெய்வத்தோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்குது. திரும்ப 7 மணினே காட்சி கொடுக்குறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா. இதுன்றது இப்படி தான் பண்ணணும். நான் சொல்கிற மாரி பண்ணிவிட்டீங்க அப்படின்னா சரியாக போயிடும். நீங்கள் எந்த ஆசனம் பார்த்தாலுமே இது வேலைக்கு ஆகாது. நான் சொல்ல இதுக்கப்புறம் பார்த்து தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கு. நான் சொல்றது புரியுதா, அப்படியே தான் இருக்கும். நான் சொல்கிற மாரி மட்டும் கரெக்டாக பண்ணி விட்டு சரியாக போயிடும் சரியா. இந்த ரிஜிஸ்டர் வாங்கிக்கணும். பேர் என்ன பேர் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சட்டி வாங்கிக்கங்க. சட்டி ஒன்று வாங்கி அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். சட்டி, வெத்தலை, பாக்கு, பழம், எலுமிச்சை பழம், ஒரு செட்டு வளையல், ஒரு ஜாக்கெட் பிட்டு, ஒரு சுமங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்களோ அது ஸ்வீட் இதெல்லாம் வாங்கிக்கணும். சட்டியில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாங்கிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சட்டி நல்லா கழுவி மஞ்சளில் கழுவிட்டு மஞ்சள் நல்லா சுற்றி விட்டுருங்க. மஞ்சள் நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ என்ன ஆயிடும், மஞ்சள் சட்டி ஆயிடும். அம்மாவா இல்லையா. அதில் இந்த அம்மா கையில் ஃபஸ்ட்டு ₹1 காசு போட வைங்க. என்னது என்னென்னு காசு போட வைக்கணும் அப்படின்னா அம்மா எனக்கு தெரியாது இது தப்பு நடக்காமல் இருக்கும். அது நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்று நீ எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருங்க, ஞாபகத்துக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ₹1 நீங்கள் அப்படியே போடலாம். ஏன்னா காணிக்கை கட்டி கூட அது நீங்கள் போடலாம். அது உங்களோட இருக்கும். ₹1 காசு, ஒரு ஜாக்கெட் பிட்டு, ஒரு செட்டு வளையல், என்னது ஒரு செட்டு வளையல், மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறமா வந்துட்டு குடிச்ச ஸ்வீட்டு அதுக்குள்ள வச்சுக்கலாம் சரியா. வச்சு அதோட சாமியா நாகரம் வச்சு என்னது ஒரு டம்ளர் பால் கூட உள்ள வச்சுக்கலாம். பால் கீழே ஊற்றிடும். அதனால சின்னதாக கொஞ்சமாக வச்சு விடுங்க, இல்லை வெளியே கூட வச்சு விடுங்க. பால் வச்சுட்டு ஒரு பொங்கல் படித்து அதுக்கு மனசார சாமி கும்பிட்டுணும். என்ன பண்ணணும், மனசார சாமி கும்பிட்டுணும் சரியா. சாமி கும்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 அது பூஜை கும்பிட்டு இருந்தோம். பூஜை கும்பிட்டா கீழே வச்சுருக்கோம். சாமி வச்சுருக்கேன் கீழே வச்சு சாமி கும்பிட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4லேருந்து 6 மணிக்கு ராகு காலம் வரும். என்னது சாயந்தரம் அந்த ராகு காலத்தில் என்னது அந்த ராகு காலத்தில் இந்த அம்மா கையால் அந்த சட்டியை எடுத்துகிட்டு போய் நிறைய வந்து கோயிலில் நாகர்லாம் அடிச்சு வச்சுருப்பாங்க. கல்லில் பாம்பு சுற்றிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி நிறைய நாகர் அந்த இடத்துல வச்சுருக்கணும். சும்மா ஒரு நாகர் வச்சாங்க அந்த இடத்துல போய் வச்சுருக்கணும். அதெல்லாம் ஆகாது. நிறைய கோயிலாக இருக்கணும். அந்த கோயிலில் நாகர் 10 15 அடிச்சு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இந்த அம்மா கையால் இந்த அம்மா தலையை இப்படி சுற்றி இப்படி பண்ணிட்டு கீழே இறக்கி வாங்கிட்டு அந்த இடத்துல வச்சிடணும். அந்த இடத்துல ஒரு ஆலமரமும் அரச மரம் ஏதோ ஒரு மரம் இருக்கணும். மரத்தை சுற்றினா நாகர் இருக்கும். நாகர் இருக்கிற இடத்துல சரி வைக்கும். நான் சொல்றது புரியுதா. வச்சுட்டு மனசால சாமிக்கு மட்டும் நீ வீட்டுக்கு வந்துடலாம். காலை கழுவணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. இதை நீ பண்ணி பார்த்துட்டு நீ எப்படி இருக்குதுன்னு ஃபோன் பண்ணால் எல்லா டைம் ரொம்ப தெளிவாக பார்த்து. நான் சொல்றது புரியுதா. உடம்புக்கு இது தெய்வ புத்தகம் மற்றது ஒன்றும் கிடையாது. இதுமாரி பண்ணுறது சரியா போயிடும். இந்த எலுமிச்சு பழம் இருக்கு இல்லையா. இன்னைக்கு என்ன கிழமை, நாளை காலையில் நம்ம வெறும் வயசுல ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துருங்க. உப்பு சக்கரை எதுவுமே போடாமல் நாளை காலையில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 9 மணிக்கே சாப்பிட்டுடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது அது பண்ணணும் இது பண்ண கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும் தான் பண்ணணும், மற்ற நாள் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு டைம் பால் வச்சு நாகரம் படிக்கிற சாமியை கும்பிட்டுட்டு பின்னாடி நாகரெல்லாம் வீட்டு ஓடிடணும். வீட்டு ஓடி 6க்கு மேலேயும் பண்ணக்கூடாது, 6 மணிக்கு மேலேயும் பண்ணக்கூடாது, 4 மணிக்கு முன்னாடியும் பண்ணக்கூடாது. அதுக்கு மட்டும் கோயிலெலாம் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும் சரியா. போயிட்டு வா சிறப்பாக வச்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பண்ணிடலாம். எப்போ வேணாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணணும். சாப்பிட்டு தான் பண்ணணும் சரி. இது நம்ம கூட்டிகிட்டு போய் தலையை சுற்றி அவங்க சூழல் சொல்லி புரியுது. கோயில் சுற்றி வந்து அவங்க சூழல் இருக்குதுல்ல அதில் சாணி வச்சிருக்கேன். அம்மா 200 வாக்கு கேட்குறவங்க 200 கையில் வச்சுக்கோங்க. லைனாக நில்லுங்க வந்து சரி. இது ரெடி பண்ணணும் இல்லையா. வேற என்ன வேணும்,
வீட்டோட வாசல் எந்த பக்கம் இருக்கு? கீழே கீழே இருக்கு, வடக்கு பக்கத்துல இருக்கா? எத்தனை வருஷம் வந்து வீட்டில் இருக்கீங்க? சரி, வீட்டோட உங்கள் குலதெய்வம் பேர் என்ன? தர்மதேவனா. எப்போ போனீங்க ஐயா கோயிலுக்கு? 3 மாதம் இருக்குமா? பேர் என்னப்பா? சரிப்பா, பார்த்துக்கேன். கண்ணோட போய் பேசக்கூடாது, சரியா? அம்மா, இது வீட்டில் இப்போ புதுசாக ஏதாவது விரிசல் விட்டுருக்கா? இடம் ஏதாவது? வீட்டில் பாஸ்வேர்டு விரிசல் விட்டுருக்கா? பாஸ்வேர்டு சரி சரி, படம் போகிறதா வச்சுக்கோ. சரி, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடு கட்டியிருக்கீங்கல்ல, வீடு கட்டிட்டு பின்னாடி அந்த இடம் ஏதாவது போயிட்டு ஏதாவது கட்டாங்களா? சரி, யாராவது ஏதாவது கொடுத்தாங்க? பூஜை முறை வச்சுருக்கியா? கோயில் வேலை செஞ்சாங்க. எப்போ கோயில் வேலை செஞ்சாலே போகணும். என்ன கோயில் சாமி? அது ஒரு பொருள் ஏதாவது வீட்டில் வச்சுருக்கீங்களா? என்னத்துல இருக்கு? என்ன பண்ணியிருக்காங்க அந்த காசை? அப்படி பண்ணி மண்பாறையில் வந்து சிவத்தாலாம் பண்ணிட்டு அந்த காசு அப்படி எந்திரிச்சு காசு நேரம் நேரம் அம்மாவுக்கு வேலை இருக்குது, நேரம் இருக்கு. எந்திரிச்சுவா. அம்மா வீட்டு சண்டை வர்றதுக்கு காரணம், வீட்டு இது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எதுவுமே கிடையாது. சேவன பிரச்சனை எதுவுமே கிடையாது, சரியா? வீட்டில் ஒரு தெய்வ சக்தின்றது ஆக்ரோஷமாகவும் நல்லபடியாகவும் நடமாட்டேன். நான் சொல்ல புரியுதா? அதோட சக்தி இப்போ இந்த இடத்துல தெய்வ சக்தி அப்பா நடமாட்டேன்னா இதுக்கு ஏற்ற இடம் இந்த இடம். நான் சொல்ல புரியுதா? இதுக்கு ஏற்ற இடம் இந்த இடம். அந்த இடம்ன்றது அதுக்கு ஏற்ற இடம் கிடையாது. நான் சொல்ல புரிஞ்சா புரியுது? அந்த இடம்ன்றது உங்கள் வீடுன்றது ஒரு தெய்வ சக்தி நடமாறதுக்கான இடம் கிடையாது. அதோட பிரதிபலிப்பும் அந்த ஒளி வீட்டுக்குள்ள வந்து நடமாட்டுறது நல்லா மின்னல் மாதிரி அந்த இடத்துல தெரியுது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது சாதாரண மனுஷங்களோட. அதோட பாதிப்பு தான் அந்த வீடுன்றது விசில் விட்டுருதான் நான் கேட்டேன். சார் புரியுதா? அதுதான் உங்களுக்கு அந்த உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த வீட்டோட அது போயிடுச்சு. இதுதான் உங்ககிட்ட சண்டைகள் மூலமா சண்டைகள் மூலமா உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. எப்படி அப்படின்னா ஆரம்பத்தில் உங்கள் கணவன் மனைவியோட சண்டைன்றதே இல்லவே இல்லை. வாழ்ந்தா இவங்க மாரி வாழன்ற அளவுக்கு 4 பேர் பேசலாம் செஞ்சிருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ 1 வருஷ காலமா அது என்ன சொல்றதுன்னு தெரியவே தெரியல. சும்மா ஒரு குழந்தைக்கு நம்ம சண்டைன்றது அந்த இடத்துல இருக்கும். இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் குழந்தையும் கொஞ்சம் மன உளைச்சலாம் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி சண்டை போடாதீங்க. நான் சொல்றது புரியுதா? எவ்வளோமா இருந்தாலுமே குழந்தை முன்னாடி சண்டை போடக்கூடாது. நீங்கன்றது சும்மா அப்படியே வந்து அந்த ஆக்ரோஷம் அந்த வீட்டில் இருக்கு. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற தெய்வம் சக்தி உங்களை ஆக்ரோஷம் படுத்துது. வீட்டில் ஏதோ தெய்வ போட்டு வந்து தெரியாமல் வச்சிருக்கீங்க, புரியுதா? அது என்னன்னு கண்டுபிடிச்சி எடுத்து போய் தயவு செய்து கோயிலும் ஒப்படைச்சிருங்க. இல்லை நீ வச்சிருந்தா ரெண்டு பிரச்சனைகள் தான் ஏற்பட்டு, புரியுதாப்பா? அது என்ன நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணுங்க, சரியா போயிடும், சரியா? இந்த பழத்தை 2 வாங்கிக்கணும். பழம் கீழே வை, 2 பேரும் சேர்த்து வாங்கிக்கணும். இந்த பழம் என்ன பண்ணணும்னா இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பத்திரமா இருங்க. எல்லாம் குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு பிறகு நாளைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. வியாழன் வெள்ளி சனிக்கிழமை தான். சரி, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே என்னது இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு எல்லா வீட்லையுமே குளிச்சுட்டு ஒரு சொம்புல தண்ணி எடுத்துங்க. அந்த சொம்புல ஒரு சிட்டிக்கு திருநீரும் போடு, ஒரு சிட்டிக்கு மஞ்சளும் போட்டு விடுங்க. ஆம்பளை தெய்வம் பொம்பளை தெய்வம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சொல்ல போய் ஒரு சிட்டிக்கு திருநீரும் ஒரு சிட்டிக்கு மஞ்சளும் போட்டு இந்த எலுமிச்சு பழம் அதுக்குள்ளே போடணும். என்ன பண்ணணும்? போட்டுடணும். போட்டுட்டு பின்னாடி மேலே இவ்வளோ பெரிய கல்வி கற்புறது அதை பொருத்தி மனசார சாமி கும்பிட்டு அந்த சொம்பு பூஜை ரூமில் வச்சிருங்க. நான் சொல்றது புரியுதா? எப்போ வைக்கணும்? வெள்ளிக்கிழமை காலையில் வைக்கணும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் கணக்கு ஏதாவது வருதா பாருங்க. இல்லைன்னா உனக்கே தெரியும் இந்த பொருள் இருக்கிறதுனால தான் உனக்கு வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பொருள் இப்படி கோயிலில் ஒப்படைச்சிருங்க. நான் சொல்றது புரியுதா? இல்லை வேற எதுவும் இருக்கு.
அது எப்படி எடுக்கணும்? எதனால எடுக்கணும்? அதை எடுத்துட்டு போய் ஒரு புதன்கிழமை நாள் நீங்க இது வெயிலுக்கு காமிச்சு கொடுத்துருவா என்ன பொருள்னு சொல்லிட்டு. ஒரு வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்கிறத எடுத்துட்டு போக வேண்டாம், செவ்வாய்க்கிழமை வீட்டில் இருக்கிறத எடுத்துட்டு போகலாம், பௌர்ணமி எனக்கு வீட்டில் இருக்கிறத எடுத்துட்டு போக வேண்டாம். நான் அதுக்கப்புறம் கடன் வந்ததுக்கு முன்னாடி எனக்கு ஐயாயிரம் ஃபோன் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணுவேன். சரியா? அது வழிமுறையில் என்ன பண்ணணும், அது எங்கே கோயிலில் ஒப்படைச்சிருங்க, வேற எதுவுமே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சூடம் வைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கரடி மாற்றம் மாதிரி இருக்கும். அதுவும் நான் சொல்றேன், அதை பண்ணுவேன். சரியா சாமி? இதெல்லாம் பண்ணணும். இந்த பிடிச்சிக்கோ. இது என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்படி சுற்றி கீழே வச்சு உடச்சி வளர்க்கல் வச்சு உள்ள போகும். புரியுதா? உங்க பேர் என்னப்பா? பேர் என்னம்மா? இது நாளைக்கு காலையில் 2 பேருமே ரெண்டாவது பூச்சக்கரையுமே போடாமல் ஜூஸ் மாரி போட்டு குடிச்சிடும். முடிஞ்சதுக்கு 12 மணி சண்டை போடுவார். புரியுதா? ரொம்ப இதாக இருக்கும். நம்மளுக்கு வெளியே வச்சுட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி பாப்பா உள்ள வேண்டாம், உடைச்சிட்டு பல்லக்கார வச்சு உள்ள போகணும். தூக்கி போகணும் அவசியம், அப்புறம் தூக்கி போடணும். மொத்தம் தூக்கி போடுறோம், சும்மா போட்டால் போதும். சரியா? என்ன சீட்டு? காலையில் என்ன யூஸ் பண்ணியா? இது பண்ணிங்க. என்ன இது கூட்டு என்னாச்சு சொல்லுற? பரவாயில்லையா? சரி. சுற்றி போயிட்டு கையெல்லாம் எழுதிட்டு கால் உள்ள வரலாம் தடவிட்டு கல் எடுத்து உடைச்சிடு. என்ன பண்ணும்? கல் எடுத்து உடைச்சிடும். சரியா? அந்த கை வச்சு இந்த இது புரியுதா? இந்த காசு எப்படி வந்துடும்? எது பாதிக்கிறது, சுத்தமாகவே பாதிக்கிறது. எப்படி இருக்கணும், எப்படியுமே உங்க கூட இருக்கணும், இல்லைன்னா அவங்க கூட இருக்கணும். நீங்களும் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை அவங்களாம் மாற்ற முடியாது. நீயா அதெல்லாம் இது வேண்டாம். இது மட்டும் போய் வச்சுக்கோ, நீங்கள் எப்போ எழுதி தனியாக வச்சுக்கோ. இது மட்டும் பண்ணி விட நம்ம எப்போ வரணும் அப்படின்னாக்கா அமாவாசை நாள், அடுத்த புதன்கிழமை அமாவாசை நைட் அடிக்கிறவங்க யாரும் தவிர்க்க தீர்வுகள் கிடையாது. சரியா? என்ன கேட்கணும்? என்ன வேணும்? கஷ்டம் எல்லாத்தையும் தான் என்ன சரி பண்ணணும்? வீட்டுக்கார வந்தாலே 10 காசு காசு என்ன பண்ணுறது எனக்கு ஒரு மனசுக்கு நிம்மதி. வீட்டில் கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே வீட்டோட வாசல் போகிறது. வீட்டில் யாராவது இருக்கீங்க? நான் வீட்டில் என்ன பண்ணுறாங்க படிக்கிறது. அவன் பேர் பையன் பண்ணுறான். வீட்டில் பேர் என்ன? அந்த வீட்டுக்கு தெரியாது.